தொழக்கூடாத பள்ளிகள் என்று குர்ஆனில் கூறப்பட்டதை காரணமாக வைத்து அனைத்து பள்ளிகளையும் புறக்கணிப்பது சரியா என்ற ஒரு கேள்வி ஒரு சகோதரிடத்தில் கேட்கப்பட்டு அந்த சகோதரர் ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அந்த பதிலை மையமாக வைத்து இந்த பதில் சரியா என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. நான் அது சுருக்கமாக அந்த கேள்விக்குரிய பதிலை நான் சொல்லிவிடுகிறேன். அதாவது தொழக்கூடாத பள்ளிகள் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் அப்படி என்று என்ன என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சுருக்கமாக குஃபுர், ஷிர்க் இது ரெண்டையும் மையமாக வைத்து தான் அந்த பள்ளிகள் தொழக்கூடாத பள்ளிகள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மரணிக்கிற நேரத்தில் உலாயிக்க இதா மாத்த ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ் இதா மாத்த ஃபீஹிமுர் ரஜுலு ஸாலிஹ் பனவ் அலா கப்ரிஹி மஸ்ஜிதா வஸவ்வரு ஃபீஹா தில்க சுவர். ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவ சமுதாயத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிற நேரத்தில் அவர்களில் யாராவது மரணித்து விட்டால் அங்கே அவர் அடக்கம் செய்து அவருடைய உருவத்தை வரைந்து அதில் பள்ளி ஒன்று எழுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் மக்களை பார்த்து சொல்கிறாங்க, அலா இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக், அதாவது ஃபலா தத்தஹிதுல் குபூர மசாஜித் ஃப இன்னி அன்ஹாக்கும் அன் தாலிக், நீங்கள் கபர்களை பள்ளி வாயில்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நான் உங்களை அதை விட்டும் தடுக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித், யூத கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும், அவர்கள் தனது நபிமார்களுடைய கபர்களை பள்ளிகளாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சபிக்கிறாங்க. கடைசி நேரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம லா தஜ்அல் கபரி வஸனன் யுஅபத், எனது கபரை வணங்கப்படுகின்ற ஒரு சிலையாக மாற்றி விடாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல் லா தத்தஹிது கபரி ஈதா, எனது கபரை கொண்டாடும் இடமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்திகள்லாம் என்னன்னு சொன்னால், ஒரு அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதற்கு பதிலாக வேறொருவர் ஏகத்துவப்படுத்தப்படுகின்ற அல்லது வேறொருவர் வணங்கப்படுகின்ற ஒரு இடம் மாறுமாக இருந்தால், அல்லது மாறுவதற்கான வழிகோளுதல்கள் அதாவது துணைகள் அங்கே செய்யப்படுமாக இருந்தால் அந்த இடத்துல தொழவானான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. பள்ளி கட்டவானாண்டா அவருடைய உள்ளர்த்தம் என்னன்னு சொன்னால் அங்கே தொழுகைக்கு தகுதி இல்லாத ஒரு இடம் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதில் மிக பிரதானமாக இந்த கபறுகள் அந்த மரணித்த இடத்திலிருந்து தான் ஒருவருடைய அளவு கடந்த மரியாதை ஆரம்பிக்கும் என்பதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளுக்குள்ள கபறுகளை அடக்கம் செய்ய வேண்டாம், அல்லது அடக்கம் செஞ்ச இடத்துல பள்ளி என்ன செய்ய வேண்டாம், எழுப்ப வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கான பிரதானமான காரணம் இதுதான். எனவே கபறுகள் மீது பள்ளிகள் எழுப்பப்படுதல் அல்லது பள்ளிகளுக்குள்ள கபறுகள் வைக்கப்படுதல் இது போன்ற இடங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிகளாக எடுக்க வேண்டாம்னாங்க. பள்ளிகளாக எடுக்க வேண்டாம்னு அர்த்தம் என்ன, தொழ வேண்டாம் என்றுதான். பள்ளி கட்டுறது நோக்கம் தொழுகிறது, தொழ வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே இந்த ஒரு இடம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு அம்சம். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடாது என்கின்ற அம்சத்தில் சொன்ன இன்னொரு ரசூலுல்லாஹோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது குர்ஆன் வசனத்தையும் சேர்த்து நம்ம அதில் பார்க்கலாம். அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், அதாவது வல்லதீன இத்தஹது மஸ்ஜிதன் திராரம் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹ வ ரசூலஹு மின் கபுல் வ லா யஹ்லிஃபுன்ன இன் அரத்னா இல்லல் ஹுஸ்னா வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன் லா தகும் ஃபீஹி அபதன் லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹqqu அன் தகூம ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யததஹரு வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன். அப்போ முத்தஹிரீன் இது வரக்கூடிய அதாவது சூரா 9வது அத்தியாயம் 108வது வசனம். இந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி என்கின்ற ஒரு பள்ளியில் தொழுது கொண்டிருக்க இன்னொரு பள்ளி என்ன செய்கிறாங்க, அதாவது கொஞ்சம் தூரத்தில் கட்டுறாங்க, முனாஃபிகீன்கள் கட்டுறாங்க. அவனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இந்த பள்ளிக்கு வராமல் நம்ம அந்த பள்ளியில் தொழுகிறோம் என்கின்றத ஒரு காரணமாக சொல்கிறதுக்கு தான். ஆனால் பின்னணி நோக்கம் என்ன அதில் சொன்னால், முஸ்லீம்களுக்கு இடையூறு விளைவிப்பது, அதை குஃப்ர் செய்வது, இறை நிராகரிப்பு செய்வது, தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் முஃமின்களுக்கு இடையில் பிரிவினை ஏற்படுத்துவது, அல்லாஹ்வோடும் ரசூலோடும் யுத்தம் செய்தவர்களுக்கு அவகாசம் அளிப்பது, இடம் கொடுக்கறது, இதுக்காக வேண்டி ஒரு பள்ளியை கட்டுறாங்க. ஆனால் வெளி உலகத்தில் நான் தொழுகிறதுக்கு பள்ளி கட்டுறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி காட்டிக்கினாங்க. இந்த பள்ளியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழக்கூடாதுனாங்க. இந்த பள்ளியை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த நாளும் ஒரு சேர இருக்கக்கூடிய பள்ளிகளில் நம்ம தொழக்கூடாது. குஃப்ர் செய்கிற பள்ளிகள், முஃமின்களுக்கு மத்தியில் பிரிவினைகள் ஏற்படுத்தக்கூடிய பள்ளிகள், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு எதிரான போர் செய்யக்கூடிய அந்த பள்ளிகள், முஃமின்களுக்கு தீங்கிழைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட பள்ளிகள், இவைகளில் தொழக்கூடாதுன்னு அர்த்தம். இங்கே என்ன புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மூமின்கள் ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு கூட்டத்துக்கும் சண்டை வருது, மூமின்கள்லேயே ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு கூட்டத்துக்கு சண்டை வருது. எனவே இவர்கள் அந்த பள்ளியை இந்த சண்டைக்கு தான் கட்டினாங்க என்ற அடிப்படையில் உள்ள வசனம் அல்ல இது.
அதே போல் தஃப்ரீகம் பைனல் மூமின்களுக்கு இடையில பிரிவு ஏற்படுத்துவதற்காக அப்படி என்று சொன்னால் ரெண்டு சண்டை பிடிச்சி ரெண்டு பிரிவு வருது, இங்கே சாவி மதத்தை தவிர வேறு யாரும் வரவானான்ற ஒரு குரூப் சொல்லுது அப்படின்னு வைங்க, அந்த பள்ளி இதில் அடங்குமன்றது தவறான ஒரு வாதம். இர்சாதன் லிமன் ஹாரப் அல்லாஹ் வர சூலான்றது அல்லாஹ்வின் தூதரை எதிர்த்தவர்களுக்கு இடம் கொடுக்கறது அப்படின்னா ஒரு பிதத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மௌலவி அங்கே இடம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். எனவே இவங்க இந்த நிலைப்பாட்டில் உள்ளவங்க தான். இந்த வசனம் அதை பேசவே இல்லை, இந்த வசனத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த வசனம் ஒரு பள்ளியை கற்றவங்களோட நோக்கமே எதாக இருக்குதுன்னு சொன்னால் மூமின்களுக்கு இடையூறு விளைவிப்பதும் மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதும் காஃபிர்களுக்கு இந்த இடமாக கொடுத்து அதனூடாக முஸ்லீம்களுக்கு தீங்கு செய்ய விளைவிப்பதற்கான திட்டம் போடுவதும் தான் அந்த மாதிரி கட்டப்பட்ட பள்ளியைத்தான் இது குறிக்குமே தவிர அங்கே ஒரு வேலை நடக்கிறன்றதுக்காக அந்த பள்ளியில் தொழக்கூடாது அப்படின்ற கருத்துக்குள்ளே இது ஒரு நாளும் வராது. இது நயவஞ்சக போர்வையிலிருந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்லது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ளவர்கள் முஸ்லீம்களுக்குள்ள இடையூறு விளைவிப்பதற்காக ஒரு பள்ளியை கட்டுறாங்கன்னா அந்த பள்ளிக்கு முஸ்லீம்கள் என்ன செய்யக்கூடாது, ஆதரவு அளிக்கக்கூடாது, அங்கே போகக்கூடாது, அங்கே தொழக்கூடாது என்று தான் என்னுடைய அர்த்தமே தவிர முஸ்லீம்களுக்குள்ள நடக்கக்கூடிய சர்ச்சைகள், பிரச்சனைகள், பிளவுகள் இவைகளெல்லாம் இந்த பள்ளியை குறிக்கும்னு அர்த்தம் அல்ல. ஏனென்றால் தஸீஸ் தக்வால அமைஞ்சி அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய பிழைகளுக்கு சம்பந்தம் இல்லை. லா தக்கும் ஃபீஹி அபதன் ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வல் யௌமின் ஹக்வா அன் தக்வம ஃபீஹி என்றா தக்வால எழுப்பப்பட்ட பள்ளி. ஒரு பள்ளி அல்லாஹ் வணங்குறதுக்குன்னு ஒரு கட்டுறாங்க ஒரு கூட்டம். இன்றைக்கு நம்ம இலங்கையிலையோ இந்தியாவிலையோ இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பள்ளியை கட்டினதெல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான் அந்த பள்ளியை என்ன செஞ்சாங்க, கட்டினாங்க. வேற எந்த நோக்கத்துக்கும் என்ன செய்யலை, கட்டலை. எனவே அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய பிறவுகள், சர்ச்சைகள், பிரச்சனைகளுக்காகலாம் இது என்ன செய்யாது, அந்த குற்றத்துக்குள்ளே இந்த வசனமும் அடங்கிடும் என்ற ஒரு நிலைக்குள்ளே வராது. எனவே அதாவது இந்த முஸ்லீம்கள் தொழக்கூடாத பள்ளிகள் என்ற ஒரு பிரச்சனை வருமா, இந்த ஷிர்கு குஃப்ர் நடக்கக்கூடிய பள்ளிகளாக இருந்தாலே தவிர மற்றபடி எதிரிகளால் திட்டமிடப்பட்டு முஸ்லீம்களை கருவறுப்பதற்காக செய்த பள்ளிகளாக இருந்தாலே தவிர தொழக்கூடாத என்ற சட்டம் என்ன செய்யாது, வராது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.